கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய நீதியை கொடுத்து அவர் நம்மை நீதிமான்கள் என்று அவர் அழைக்கிறார். அதுல 25வது வசனம் பாருங்க. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவனுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு மூலமாக தான் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் மூலமாக தான் நம்ம பாவம் கழுவப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினால அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் கர்த்தருங்க சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் இருக்கு. பாவம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது. ஆனால் இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்றப்ப தான் நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். முதல் வசனத்தை பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார். அவருடைய குமாரனாக இருக்கும்படியா, அவருக்கு ஒப்பாய் இருக்கும்படியா அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு சேர்ப்பதற்காக இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவங்களிலே பூரணப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு.